அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு லாங் இன்ஃபர்மேட்டிவ் ட்ராவல் பிளாக் நம்ம சேனலில் பேரின் ரோட் ட்ரிப் போகிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, விசா எப்படி கிடைக்கும், எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் இந்த விளாகில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஃப்ரைடே மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பேரினில் அக்கா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். சவுதி டு பேரின் ஆனரபிள் விசா ஓப்பன் பண்ணதுலேருந்து ரொம்ப வசதியாக போச்சு. அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். சேம் அவங்களும் சவுதி வருவாங்க. பேரின் ரெசிடென்ட்க்கும் சவுதி விசா ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ்லேருந்து ரோட் ட்ரிப். பேரின் ரெசிடென்ட்க்கு சவுதி விசா 1 இயர் விசா இஷ்யூ பண்ணுவாங்க. மல்டிபிள் என்ட்ரி எவ்வளோ டைம் வேணாலும் 1 இயர்க்குள்ளே அவங்க வந்து போகலாம். 1 டைம் என்ட்ரி ஆகிட்டால் மேக்ஸிமம் 30 டேஸ் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு மேலே அவங்க சவுதியில் இருக்க முடியாது. எக்ஸிட் போயிட்டு அகெயின் வரலாம். ஸோ இந்த 1 இயர் விசா பேரினில் எடுக்க 450 பிடி வாங்குறாங்க. அதாவது சவுதி ரியாலில் 4500 ரியால் வரும். இதில் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் கவர் ஆகுது. ஏஜ்டு பர்சன்னா 500 பிடி. ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. எங்களுக்கு அக்கா வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு, டிராஃபிக் எதுவும் இல்லை. ஜும்மா டைமில் தான் ரஷ் அதிகமாகிடும். அந்த டிராஃபிக் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஜர் வரைக்குமே இருக்கும். இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் ஃபேமிலி விசாவில் இருந்தோம்னா நமக்கு பேரின் விசா ஆனரேவலில் கிடச்சிரும். எதுவும் ரிஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்லை. இந்த ஆனரேவல் விசா நம்ம எடுக்க நம்ம பாஸ்போர்ட் மினிமம் 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். நம்ம எப்போவும் சவுதியை விட்டு வெளியில் போனால் எக்ஸிட் என்ட்ரி எடுப்போம்ல, ஸோ கண்டிப்பாக எக்ஸிட் என்ட்ரி எடுத்துருக்கணும். அதோட காப்பி சிஸ்டமில் அப்டேட் ஆகிடும். இன்கேஸ் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் அதோட காப்பி மட்டும் கையில் வச்சுக்கோங்க. எக்ஸிட் என்ட்ரி எடுக்கவும் 2 டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் அண்ட் மல்டிபிள் என்ட்ரி. சிங்கிள்னா பெர் பர்சனுக்கு 200 ரியால், அது 1 டைம் யூஸ் தான். அதுவே மல்டிபிள் என்ட்ரினா பெர் பர்சனுக்கு 500 ரியால் வரும். ஸோ 3 மந்த்ஸ் வேலிடிட்டி, எத்தனை டைம்ஸ் வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆனரபிள் விசா எடுக்க சவுதி இக்காமா ஹோல்டருக்கு சம் பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் இருப்பாங்களே, அவங்களுக்கு பேரின் விசா ஃப்ரீ, எதுவுமே பே பண்ண தேவையில்லை. விசாக்காக 6 மந்த்துக்கான பேரின் விசா நம்மளுக்கு ஸ்டாம்ப் பண்ணி தந்துடுவாங்க. மற்ற சவுதி இக்காமா ஹோல்டர்ஸ்க்கு 5 பிடி வாங்குவாங்க. அதாவது சவுதி காசுக்கு 500 ரியால் வரும். விசாக்காக நீங்கள் பே பண்ணணும். இப்போ நீங்கள் விசிட் விசா, டூரிஸ்ட் விசாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆனரபிள் விசா கிடைக்காது. நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் அங்கே பேரின்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். இங்கே தெரியுதில்ல, இதுதான் கிங் ஃபஹத் காஸ்வே பிரிட்ஜ். ஸோ இதுலேருந்து தான் நம்ம சவுதியிலேருந்து இப்போ பேரின் ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ரோட் ட்ரிப் வழியாக போக போகிறோம். காஸ்வே என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரோடுக்கான டோல் பே பண்ணணும். இந்த டோலுமே லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னா டபுள் வே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் இங்கே சவுதியிலேருந்து பேரின் போகிறப்ப ஃபஸ்ட்டு டோல் இங்கே 25 ரியால் பே பண்ணி ஒரு பேப்பர் வாங்கிடணும். அடுத்தது நம்ம ரிட்டர்ன் வரப்போ பேரின்லேருந்து சவுதிக்கு வரப்போ அங்கே பேரினில் டோல் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு 25 ரியால். இப்போ அதுவே அப்டேட் பண்ணிவிட்டு டபுள் வே ஆக்கிட்டாங்க. ஸோ நம்ம சவுதியிலேருந்து பேரின் போனால் சவுதியில் டபுள் வேக்கான டோல் பே பண்ணிடலாம். தென் நீங்கள் பேரின்லேருந்து சவுதிக்கு வந்தினாலும் பேரின்லேயே நீங்கள் வந்து டபுள் வேக்கான டோல் 50 ரியால் பேரின் காசு படி 5 பிடி நம்ம டோலுக்காக பே பண்ணிடணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம சவுதி பார்டர் கிராஸ் பண்ணுவோம். அங்கே நம்ம பாஸ்போர்ட்டில் எக்ஸிட் என்ட்ரி நம்மளுக்கு அடித்து கொடுப்பாங்க. நம்ம இப்போ பேரின் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த காஸ்வேல தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த காஸ்வே 25 கிலோமீட்டர் சீரீஸ் பிரிட்ஜ். கோபர் சவுதி அரேபியாவிலேருந்து பேரின் கனெக்ட் ஆகும். சவுதியில் இருக்கிறவங்க இதை பேரின் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, பேரினில் இருக்கிறவங்க இதை சவுதி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1986 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலி 38 இயர்ஸ் ஆகுது இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னே தெரியல, ஃபுல்லுமே கடல் தான். அதுக்கு நடுவில் தான் இந்த பிரிட்ஜை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டே டைமில் போங்க, அப்போ தான் இந்த வியூ பார்க்க முடியும். நைட் டைமில் நார்மல் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வியூ எதுவுமே தெரியாது. கவுண்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 45 to 1 ஹவரில் பேரின் ரீச் ஆகிடலாம். இதுவே பீக் டைம் வீக்கெண்ட்ஸ் அப்படிலாம் நம்ம போனோன்னா ட்ராவல் ரஷ் அதிகமாக இருக்கும், சேம் டைம் டிராஃபிக்குமே இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு மோர் தென் 2 ஹவர்ஸ் கூட ஆகலாம் பேரின் ரீச் ஆகிறதுக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் உங்களோட பாஸ்போர்ட், இகாமா அண்ட் எக்ஸிட் என்ட்ரி இது எல்லாமே சேஃபாக கையில் எடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் கவுண்டருக்கு போவோம். அங்கே வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு கொடுக்கறதுக்கு யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தோடனே ஒரு ரெசிப்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை சேஃபாக வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது கொடுத்துட்ட பிறகு தான் செகண்ட் கவுண்டரில் நம்ம பாஸ்போர்ட் அண்ட் இக்காமா எல்லாமே அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதனால் இவங்க கொடுக்குற ஸ்லிப்பை வாங்கி சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம். நம்மளோட காராக இருந்தால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இதுவே நம்ம மற்றவங்களோட கார் வாங்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு போகிறோன்னா, ஸோ அந்த கார் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறதுனால அப்ஸ்டர்லேருந்து ஒரு
அத்தாரிட்டி வாங்கியிருக்கணும். ஸோ அது வந்து நேர்லையாகவும் நம்ம பார்டரில் போயிட்டு கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்து 35 ரியால் ஆகும். ஒரு நாளுக்கான அத்தாரிட்டி கொடுப்பாங்க, அந்த காருக்கான அத்தாரிட்டி நம்ம பேருக்கு கொடுப்பாங்க. 35 ரியால் கொடுத்து ஆன்லைனில் அது வாங்கிக்கோங்க. பார்டரில் வாங்குறதோட பெஸ்ட்டு ஆன்லைன் தான். ஸோ அதுவும் ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி நம்மளோட இக்காமாவுமே அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்கு வேலிடிட்டி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ட்ரு ஆக முடியும். இன்கேஸ் 1 மந்த் வேலிடிட்டி இருந்தாலுமே நம்மளால் உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. பாஸ்போர்ட் மினிமம் 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். அதே மாதிரி இக்காமா நம்மளுக்கு 3 மந்த்ஸுக்கான வேலிடிட்டி இருக்கணும். நம்மக்கிட்ட காரில் ப்ரைவேட் டாக்ஸியில் போகணுன்னாலும் அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. காஸ்பேயில் ப்ரைவேட் டாக்ஸியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 150லேருந்து 200 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க பேரின் போயிட்டு ரீச் ஆகிறதுக்காக. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மள்ட்ட காரில் போக முடியலன்னு தேவையில்லை, டாக்ஸியில் கூட நம்ம காஸ்பேயில் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். டாக்ஸிஸ் இல்லாமல் பஸ் சர்வீஸ் கூட இருக்குது. சாப்கோ பஸ் கூட சவுதி அரேபியா, அதாவது கோபர் தமாம்லேருந்து பேரினுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட வெப்சைட்டில் பாருங்கள். சேம் பேரினில் இருக்கவங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். டாக்ஸிலையும் நீங்கள் சவுதி அரேபியா வரலாம், அப்படி இல்லைனா பஸ்ஸஸில் கூட வரலாம். ஸோ இப்போ நம்ம கவுண்டர்ஸ் ரீச் ஆக போகிறோம். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுடைய அந்த விசா ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஜஸ்ட் நம்மளோட இன்சூரன்ஸ் கொடுத்துட்டா அதுக்கான ரிசிப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுடைய எல்லாரோட பாஸ்போர்ட் ப்ளஸ் இக்காமா, அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் என்ட்ரியும் எடுத்து வச்சுக்கோங்க. கேட்க மாட்டாங்க, இன்கேஸ் கேட்டாங்கன்னா அதுவுமே எடுத்து கையில் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கவுண்டர்ஸ். நாங்கள் ஃப்ரைடே மார்னிங் போனதுனால ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே அப்படின்றதுனால கவுண்டர்ஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பனாக இருந்தது. ஒவ்வொரு லோவுமே ஜென்ரலாக ஒரு 4-5 கவுண்டர்ஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஜும்மா அப்படின்றதுனால ஒவ்வொரு ரோலையுமே ஒவ்வொரு கவுண்டர் தான் ஓப்பனாக இருந்துச்சு, நீங்கவே பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ரெட்டாக தான் இருந்துச்சு. ஒரு சில கவுண்டர்ஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருந்தது. அதுக்கே நாங்கள் வந்து சீக்கிரமாகவே பேரின் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா அவ்வளோவா ரஷ் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கவுண்டர் முடிச்சுட்டு செகண்ட் கவுண்டர் அங்கே பாஸ்போர்ட் கொடுத்து எக்ஸிட் என்ட்ரி அடிச்சாச்சு. இப்போ நம்ம பேரின்கான கவுண்டர்ஸ்க்கு என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஆனரைவல் விசா கிடைக்கும். ஸோ அது நான் சொன்ன மாதிரி தான் சில ப்ரொஃபஷ்னல் இருக்காங்களா அவங்களுக்குலாம் பேரின் விசா வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் இக்காமா கொடுத்தாலே அவங்க 6 மந்த்துக்கான ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம பாஸ்போர்ட்டில். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம இன்சூரன்ஸ்க்கு போவோம். ஸோ வண்டிக்கான இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். அதுலேயுமே ஒரு நாளுக்கான இன்சூரன்ஸ் இருக்குது, 3 டேஸ்க்கு இருக்குது, அப்படி இல்லைனா 1 மந்த், நம்மளுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அங்கேயுமே கவுண்டரில் இன்ஷூர்ட் வெஹிக்கிள், நான் இன்ஷூர்ட் வெஹிக்கிள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்ஷூர்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆல்ரெடி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வந்து க்யூவில் எதுவும் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த கவுண்டரில் போனாலே நம்ம வண்டியை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக் விட்டுருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலை அப்படின்னா அங்கே நேராக கவுண்டரில் போயிட்டு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ நம்ம இப்போ பேரினை நோக்கி ரீச் ஆக போகிறோம். ஸோ போகிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு செக்கிங்குமே இருக்காது, வண்டிலாம் எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நம்ம நேராகவே போயிடலாம். ரிட்டர்ன் வரப்போ மட்டும்தான் நம்மளுக்கு பேரின்லேருந்து சவுதிக்கு வரப்போ செக் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் செக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுருவாங்க. இன்கேஸ் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் செக்கிங் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட டிக்கி சீட்டுக்கு அடியில் ஏதாவது வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அனுப்பும். வீடியோஸ் எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் வந்து எக்ஸிட் என்ட்ரி ஸ்டாம்ப் பண்ணுறதால இருந்தாலும் சரி, இல்லை ஆனரேபிள் விசா ஸ்டாம்ப் பண்ணுறப்ப அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, அந்த டைமில் நான் எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஸோ எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு இப்போ நம்ம பேரின் ரீச் ஆகிட்டோம் இப்போது. ஸோ இப்போது இங்கே பேரின் சைடில் இருக்க காஸ்பேயில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஸ்பீட் லிமிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணிக்கோங்க. நிறைய கேமராஸ் இருக்கும், இங்கேயுமே ஸ்பீட் லிமிட்கான கேமரா நிறையா இருக்கும். ஸோ அதனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடிக்கடி பேரின் வரத்துக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று அக்கா வீடு, இன்னொன்று சவுதியை கம்பேர் பண்ணுறப்போ பேரினில் க்ராசரிஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு சவுதியில் பார்த்திங்கன்னா 15% டேக்ஸ் போடுறாங்க, அங்கே 10% டேக்ஸ். ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு 5% டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் பில்லிங்கில். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வாங்குகிற க்ராசரிஸ் எல்லாமே
ப்ரைஸுவே அங்கே எனக்கு ரொம்ப கம்மியாக தெரியும். ஸோ அதனாலே நான் அடிக்கடி பேரின் போயிட்டு தேவையான க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் 3 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி போயிட்டு கூட நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ சொல்லப்போனால் இங்கே மட்டன் பார்த்திங்கன்னா இந்தியன் மட்டன் 60 ரியால் 69 ரியாலுக்கு பெர் கேஜிக்கு கிடைக்கிது. ஸோ பேரினில் நான் வெறும் 30 ரியாலுக்கு தான் 1 கேஜி வாங்குவேன். ஃபிஷ்ஷு கூட பெரிய மீன் எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்கும் கிலோ. ஸோ அதனாலேயே நாங்கள் அடிக்கடி போயிட்டு க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ தான் நம்ம பேரின் உள்ள டோல் ரீச் ஆக போகிறோம். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி சவுதியில் டபுள் வேக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போ இங்கே எதுவுமே நம்ம நிற்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் பண்ணி நம்மளை அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ இப்போ பேரின் உள்ள சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நம்ம அக்கா பேரின் வந்து 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்க வந்தப்போ இருக்கிற பேரினும் இப்போ இருக்க பேரினும் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இருக்குது. ஸோ அவங்க வரப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 இயர்ஸாக அடிக்கடி போயிட்டு வரேன், எனக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தருது. இந்த 2 இயர்ஸ்லேயே ஒரு சின்ன ஐலாண்ட் தான் பேரின், அவங்க அவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே எனக்கு சவுதி அரேபியாவை கம்பேர் பண்ணுறப்போ பேரினில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு. நம்ம இங்கே ஒரு கிரேவியை 30-35 ரியாலுக்கு வாங்குகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா 18 and 16 ரியாலுக்கே நல்ல டேஸ்ட்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேரின். மேக்ஸிமம் இங்கே கோபர் தவாமில் இருக்கிறவங்க பேரின் போயிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் போகலைன்னா ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகான பிளேஸு. டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே தெரியாது, ரோட்ஸாக இருந்தாலும் சவுதியில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பட் காஸ்ட் ஆஃப் லிவிங் சவுதியை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு பேரினில் கம்மியாக ஃபீல் ஆச்சு. ரெண்ட்லேருந்து ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே எனக்கு சவுதியை கம்பேர் பண்ணுறப்போ பேரினில் கம்மியாக தான் இருக்குது. சின்ன கண்ட்ரி தான் பேரின். நாங்களும் 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கக்கூடிய பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் இன்னும் நிறையா இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வரப்பையும் அக்கா வந்து எங்களை ஒவ்வொரு பிளேஸ்க்கு டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இது வரைக்குமே நாங்கள் போன பிளேஸை இன்னொரு வாட்டி போனதே இல்லை. ஆனால் பார்க்கக்கூடிய பிளேஸாக இன்னும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன ஊர்லேயே அவ்வளோ ரொம்ப மால்ஸுமே பார்க்க அழகாக இருக்கும். மாதம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது இங்கே. என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னே தெரியாது. ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக்குமே அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அக்கா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜும்மா போயிட்டு லஞ்சுமே முடிச்சுட்டு ஈவினிங் போல் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ இது ஒரு தீம் பார்க், அதாரி பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பேரினில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு வின்டர் ஃபேர் மாதிரி ஒன்று எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். பசங்களுக்கு விளையாடுறதுக்கான நிறையா ரைட்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஸ்டால் நிறையா இருந்தது, நிறையா ஈவெண்ட்ஸ் அங்கே நடந்துட்டு இருந்தது. நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் போடுவாங்களே அதே தீமில் தான் இங்கேயுமே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்துருந்தோம். இங்கேயுமே குளிர் அதிகமாக தான் இருந்தது. கோபரில் இருக்கிற மாதிரி தான் பேரின்லுமே குளிர் இருந்துச்சு. ஸோ ஒரு 7 o'clock வரையும் நார்மலாக இருந்துச்சு. அதுக்கு மேலே குளிர் தாங்கவே இல்லை. ஸோ நாங்கள் வந்ததே லேட்டு தான். ஸோ இன்னும் நைட் ஆக குளிர் அதிகமாகிடுச்சு. புர்கா ஸ்டால் போட்டிருந்தாங்க. புர்கா எல்லாமே 1 BD 2 BDக்கு இருந்துச்சு. அதாவது சவுதி காசுனா 20 ரியால் 30 ரியால் அந்த மாதிரி இருந்துச்சு. புர்காவோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சு. சவுதியில் இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பேரின் மாடல்ஸில் அவங்க புர்கா வச்சுருந்தாங்க. தென் நார்மலான ஷாப்ஸ் தான், டெக்ஸ்டைலு, பிளாஸ்டிக். ஸோ நிறையா ஈவெண்ட் அங்கங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே நாங்கள் போய் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்க்லேயே வந்து ஒரு செட்டப் மாதிரி போட்டிருந்தாங்க, ஃபேமிலி கெட் டுகெதர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அதுவுமே குளிருக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக டின்னருக்கு ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். பேரின் யாராவது சவுதியிலேருந்து போகணுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. சேம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கண்டினியூஸாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக் அண்ட் ப்ரொனன்சியேஷனில் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ ஃபர்கிவ் மீ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு ஸோ புதுசாக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் அடிக்கடி பேரின் போவீங்களா? ஸோ பேரின் ஊரை சுற்றி பார்க்க போவீங்களா? இல்லை என்ன மாதிரி க்ராசரிஸ் வாங்க போவீங்களா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.